ஹலோ வணக்கம். இப்போது சில்ட்ரனும் சரி ஃபீவர் ஏதானு வந்தாலோ இல்லைனாக்கா டெலிவரி ஆனாக்கா ப்ரெட்டு கொடுங்க அப்படின்றாங்க. அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும்னு. ஆனால் உண்மை அப்படி கிடையாது, ரைட்டா? ப்ரெட்டு வந்து எல்லா பேக்கரி ஐட்டம்லேயுமே சோடா மாவு கலக்குவாங்க, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் மைதா மாவால் ப்ரெட்டு, முக்கால்வாசி ப்ரெட் வந்து மைதா மாவில் பண்ணுறாங்க. அதனால் அது கொடுத்தீங்கன்னா குட் எஃபெக்ட்டுக்கு பதிலாக பேட் எஃபெக்ட் தான் வரும், ரைட்டா? டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், வயிறு வலி வரலாம், ரைட்டா? அண்ட் அந்த மைதானால் கெடுதல்கள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நிறைய இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் கூடிய வரைக்கும் ப்ரெட்டை கொடுக்காதீங்க. ஃபீவர் வந்தாலும் சரி, டெலிவரி ஆனால் அந்த மாதிரி சிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதுக்கு பதிலாக இட்லி கொடுக்கலாம். இட்லி இஸ் அ பெஸ்ட் ஃபுட்டு. இல்லையா, அரிசி கஞ்சி கொடுங்க, இல்லைன்னாக்கா ரசம் சாதம் கொடுங்க, ரைட்டா? இதெல்லாம் ஈஸிலி டைஜஸ்டபிள், அதே நேரத்தில் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும். அப்படியும் மீறி உங்களுக்கு ப்ரெட்டு ரொம்ப பிடிக்கும், கட்டாயம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வீட் ப்ரெட்டு, அதாவது கோதுமை ப்ரெட்டு கிடைக்கும், அதை ஸ்பெசிஃபிக்காக வாங்கி அதை கொடுங்க. மைதா மாவில் பண்ண ப்ரெட்டு வேணாம். பட் எனிஹவ் அந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் சோடா மாவு போடுவோம், அது வந்து வயிற்றுக்கு கெடுதல் பண்ணும், ரைட்டா? அதனால் கூடிய வரைக்கும் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது, சாதம் இருக்குது, ரசம் இருக்குது, ரசம் சாதம் கொடுங்க. இல்லைன்னா இட்லி இடியாப்பம் இதெல்லாம் வந்து ஆவியில் வேக வச்சதுனால எதுவும் கெடுதல் கிடையாது, இதை கொடுங்க. ஓகேங்களா?